ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலிண்டர் முன்பதிவு செய்தும் டெலிவரி கிடைக்கல அப்படின்னா எந்த நம்பருக்கு புகார் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச அளவில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் கடும் தட்டுப்பாட்டை சந்திச்சிருக்கு. இந்த விநியோக தடையால் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள உணவகங்கள் மற்றும் சிறு தொழில்கள் ஸ்தம்பிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதன் கீழ் வணிக மற்றும் தொழில்முறை பயன்பாட்டை காட்டிலும் வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுது. இதற்கிடையே மக்களும் எங்கே வீட்டிற்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் பலரும் அவசரமாக சிலிண்டருக்கு புக்கிங் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமையல் கேஸ் தட்டுப்பாடு குறித்து பரவி வரும் செய்திகள் தவறானவை என்றும் மக்கள் தேவையின்றி பதற்றமடைந்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க. சந்தையில் நிலவும் தற்காலிக சூழலை பயன்படுத்தி சிலர் சிலிண்டர்களை பதுக்குவதை தவிர்க்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அரசு அமல்படுத்தியிருக்கு. இந்த சட்டத்தின்படி பதுக்கலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் மேற்கு ஆசியாவில் அரசியல் பதட்டங்கள் இருந்தாலும் எல்ஜிபி விநியோகம் தடையின்றி இருக்கு அப்படின்னு அதிகாரிகள் கூறியிருக்காங்க. நிலைமையை சமாளிக்க வழக்கத்தை விட 30% எல்பிஜி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து பயப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அதிகாரிகள் சுத்திகரிப்பு நிலையங்கள் 100% திறனில் இயங்கி வருகிறது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. இதற்கிடையே வீட்டு சிலிண்டர் ஒன்று வாங்கிய பின் அடுத்த சிலிண்டரை பதிவு செய்யும் கால அவகாசத்தை மத்திய அரசு நீட்டிச்சிருக்காங்க. அதாவது நகர்ப்புறங்களில் இதற்கு முன்பு சிலிண்டர் புக்கிங் செய்ய 21 நாட்களாக இருந்தது. தற்போது 25 நாட்களுக்கு பின்னரே புக்கிங் செய்ய முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் கிராமப்புறங்களில் இதற்கு முன்பு 25 நாட்களுக்கு ஒரு முறை கேஸ் புக்கிங் செய்ய முடியும் என இருந்த நிலையை தற்போது 45 நாட்களாக அதிகரிச்சிருக்காங்க. இதற்கிடையே தமிழகத்தில் பலரும் தங்களால் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியவில்லை என புகார் கூறி வரும் நிலையில் இன்றும் சிலர் முன்பதிவு செய்து பல நாட்களாகியும் தங்களுக்கு டெலிவரி செய்யப்படவில்லை என கூறியிருக்காங்க. இந்த நிலையில் நீங்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்து உரிய நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி செய்யப்படவில்லை என்றாலோ திடீரென உங்களுடைய முன்பதிவை ரத்து செய்து விட்டாலோ கூடுதல் கட்டணம் கேட்டாலோ உடனடியாக அது தொடர்பாக நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியன் வாடிக்கையாளர் என்றால் டோல் ஃப்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளலாம். 1800233355 எண்ணை தொடர்பு கொண்டு புகார் கொடுக்கலாம். பாரத் கேஸ் வாடிக்கையாளர் என்றால் 1800224344 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தரலாம். ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளர்கள் என்றால் 1800233355 என்ற எண்ணிலும் ஹெச்பி கேஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் என்ற இணையதளம் வாயிலாகவும் புகார் தரலாம். உஜாலா பயனாளர்கள் என்றால் 1800233355 மற்றும் 1800266696 என்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்களது புகார்களை பதிவு செய்யலாம். நன்றி.